அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இது வந்து அலர்ஜிக்காக கேட்டிருக்காங்கம்மா. தடித்து வந்து தோலையே வந்து சதைச்சி வச்சுருக்குமா, அதுக்காக மருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பல்லுலாம் ரொம்ப கரைஞ்சிருச்சு அப்படின்னு மருந்து கேட்டிருக்காங்கம்மா. அது நம்ம வந்து வாய் கொப்பளிக்கிற மாதிரி நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி கொடுப்போம். அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அந்த கரைஞ்சதெல்லாம் வந்து ரொம்ப பல்லு வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும்மா. சரியா, லேசாக இருக்கும் போதே எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப பல்லு வந்து பலகீனமாக ரொம்ப கரைஞ்சிருச்சுன்னா எல்லா பல்லுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் கொட்டிடுமா. நம்ம பல்லு மாதிரி நம்ம இயற்கையாக நம்ம உடம்புல உள்ள உறுப்பு மாதிரி வந்து செயற்கையெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அது வந்து ஒரு திருப்தி இருக்காது. அது வந்து நம்ம சாப்பிடவும் முடியாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி, அதனால் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஒரு லெஸ்ஸாக பிரச்சனை இருக்குன்னா அது உடனே சரி பண்ண பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். சரியா, நிறையா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பேரிக்காய் கொடுங்கம்மா. நீங்கள் பேரிக்காய் கொடுக்கும்போது பல்லுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா, இது வந்து தோல் அரிப்புக்காக கேட்டிருக்காங்கம்மா. அலர்ஜி அரிப்பு ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம்மா. இந்த மருந்தை நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் அல்ஹம்துலில்லாஹ் படிப்படியாக அரிப்புலாம் ஸ்டாப் ஆகிடு, தோல் வந்து ஷைனிங்காக ஆகிடுமா இன்ஷா அல்லாஹ். நார்மல் தோலுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். சரியா, இதெல்லாம் உள்ளுக்கு போக போக ஒரு பிரச்சனைக்கு மருந்து வாங்கிட்டவங்களாம் நிறையா பேர் வந்து எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு உடம்பே ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி தாம்மா அதுக்கு அந்த மாதிரி தாம்மா நம்ம கலப்போம். சரியா, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் கொரியல் நீங்கள்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. வந்துருச்சுன்னா கம்முன்னு இருக்காதீங்க. கொரியல் கிடச்சவங்கலாம் வந்து வந்துருச்சுங்கிறது ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கம்மா. சரியா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஹலோ, நம்ம எல்லா மூலிகையும் போட்டு நம்ம வந்து அரிப்புக்காக ஆயில் கொடுக்குறோம்மா. இதை கண்டினியூஸாக அப்ளை பண்ணாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அரிப்பே இருக்காது, புண்ணே இருக்காதுமா. சரியா, நம்ம பார்த்து வந்து நம்ம வந்து அனுபவசாலி. எல்லார் பிரச்சனையும் அதனால தான்மா சால்வ் ஆகுது அல்லாஹ் உதவியோட. சரியா, அப்புறம் கொரியல் வந்த நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கம்மா. கொரியல் வந்தவொடனே கம்முண்டு ஆயிடுறீங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா வந்து கொரியல் கிடச்சிருச்சாங்கிறது ஒரே கன்ஃபியூஸாகவே இருக்கும். அதனால வந்து கண்டிப்பாக கொரியல் கிடச்சவங்கலாம் ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கம்மா. இல்லை மறந்தாச்சு, எங்களுக்கு நேற்று வந்துச்சு, நாங்கள் வாங்கி வச்சிட்டோம், சொல்லலான்னு நினச்சோம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக கொரியல் வந்தவங்களாம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கம்மா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்